உட்காருங்க. ஐயோ ப்ளீஸ், நீங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டேங்க சார். அதான் சொன்னாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு கால் பண்ணேன். அங்கே ஐஹெச்எம்ஏ அவங்க ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, செமினார் மாதிரி, ஒர்க் ஷாப், கிளினிக்கல் மீட்டிங். ஒரு பேர் இல்லை, நம்மளோட இது இல்லை. அவங்க சும்மா நம்மளை வந்து ஒரு இனாகரல் இது கொடுத்துட்டு சேர்மனாக இருக்க சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் செஷனுக்கு நம்மளை போட்டாங்க. சரி நம்ம இடையில வந்து பிரேக் போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நான் எதிர்பார்க்கல. அந்த ஸ்பீக்கர் இல்லை இல்லை, அங்கே லயோலா காலேஜ். நான் இன்னைக்கு வரல டாக்டர், நான் அங்கே ப்ரோக்ராம் இருந்ததுனால சடனாக கூப்பிட்டாங்க, அதனால அப்படியே போயிட்டேன். சரி, நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இன்வைட் பண்ணேன் அப்படின்னு நேற்று நைட் அதனால ஷெட்யூல் என்னன்னு கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி சரி. பட் நீங்கள் இல்லை, நானும் அப்போ அதுக்காக அவங்க கூட்டெல்லாம் பேசினாங்க இந்த மாதிரி வந்துருங்க அப்படின்னு. திடீர்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சும்மா ஒர்க் ஷாப் மாதிரி. இந்த இமேஜ் ஆடிட்டோரியம் என்னங்க யாருக்கு இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பேஷண்ட் வேற இருக்கு, பாருங்க பாருங்க. ஐயோ ஐயோ இல்ல இல்ல, நீங்க பேஷண்ட் பாருங்களா, சும்மா தான் பாத்துட்டு போறேன். இங்க காமிங்க, அந்த இது காமிங்க. இல்ல அந்த சர்டிபிகேட் காமிங்க. ஏன்னா அது இது பேர்ல இருக்கிறது தான் பிரச்சனை. இவங்க நேம்ல இருக்கிறது தான் பிரச்சனை. வேற ஆக்சுவலி எனக்கு வந்து தெரியாது. அவன் சொன்னது வந்து ஒரிஜினல் அப்படின்னு தான் சொன்னான். யாரு அவன் சொன்னது? யாருங்க? நிர்மல் சொன்னது. ஓ, சொன்னது வந்து கவுன்சிலர் தான் வருது, எல்லாமே சொன்னான். அங்கிருந்து வரக்கு வாய்ப்பு இல்லையா டாக்டர்? சீரியல் நம்பர் இதா? சீரியல் நம்பர் தான் எந்த இதுதான் சீரியல் என்ன? 42 69. இல்ல அந்த சர்டிபிகேட் இருந்தா ஒரு இந்த இது கன்சர்ட் சீல் இருக்குமே. இல்ல இல்ல சீல், அந்த இம்ப்ரெஷன் பார்த்தோம்னா தெரியும். அது இல்லாம சர்டிபிகேட் பார்த்தாவே தெரியுமே. அது இல்லைங்களா? சர்டிபிகேட் இல்லையா? சர்டிபிகேட் இங்கே காமி பார்த்துலாம், சும்மா பார்க்கறது தானே. 837 டேட் வந்து கொடுத்தது 21/12/2010. இல்ல அதுக்கு கான்செப்ட் ஷீல்னு ஒண்ணு இருக்குங்க. அது வந்து இப்ப வந்து அங்கதான் அடிச்சிருக்காங்களா இல்ல வெளியே அடிச்சிருக்காங்களான்னு பார்த்தா தெரியும். ஆமா, வெளியே கூட அதே மாதிரி பண்ணலாம் இல்லையா? எனக்கு என்ன நிர்மல் மேல சந்தேகமா இருக்கு. அப்போ நிர்மல் எங்க தனியா கிட்ட வச்சு அடிச்சு கொடுக்குறாரா? எனக்கு ஏன்னா இது வேற யாராவது பேர்ல இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப இவங்க பேர்ல இருக்கிறதால தான் நான் வந்து இது எப்படி இவர் எப்படி கொடுக்குறாரு? ஆக்சுவலி வந்து அப்ரோச் பண்ணது எப்படி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வாங்கிடுங்க, பின்னாடி ஏதாவது ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அப்படின்னா. யாரு? நிர்மலா. பிஇ குவாலிஃபைட். Now she is doing a CS company secretary பண்ணிட்டு இருக்காங்க. சரி வேண்டாம் அப்படின்னா, இல்ல இருக்கட்டும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே இருக்கட்டும் அப்படின்னா. ஓ, உங்களுக்கு சொந்தக்காரரா? இல்ல ஆக்சுவலி வந்து எங்க அப்பா ஒரு அப்பா எல்லாமே வந்து ஒரே இதுதான். ஓஹோ, அசோசியேஷன்ல இருக்காங்க இல்லைங்களா? யாரு? இப்பதான் சொன்னாங்க என்னமோ எலெக்ஷன் நிக்கிறாராமா? ஆமா ஆமா, அப்ப எலெக்ஷன் நிக்கிறாரு. யாரு? தண்டபாணி. தெரியலையா யாருன்னு தெரியல. தண்டபாணி தேவம். சரி சரி. அவரு எலெக்ஷன் இப்ப இவர் எப்படி நிர்மல் எப்படி கொடுத்தாரு?
இல்ல பார்க்கலங்க, அது சர்டிஃபிகேட் பார்த்துலங்க. இல்ல ஆக்சுவலி வந்து இல்ல அது சர்டிஃபிகேட் அந்த இதை மட்டும் சீல் வந்து கரெக்டா இருக்கான்னு மட்டும் பார்த்துலாங்க. இது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. என்ன ப்ராப்ளம் இல்ல இல்ல, எனக்கு வந்து அது தெரியணும். ஏன்னா என் பீரியடே வந்து இருந்திருக்குல்ல, அதனால தெரியணும். அதுக்காக தான் நான் கேட்கறேங்க. நான் அதெல்லாம் அதனால நான் வந்து கேட்கறேன். இல்லை அப்படின்னா நான் ஏன் இந்த அளவுக்கு வந்து உள்ள இருக்கணும்? அது வந்து எப்படி அடிச்சிருக்காங்க, அந்த சீல் வந்து அந்த இதுல இருக்கா இல்லையா அப்படிங்கிற, வெளியே இருக்குதா அப்படிங்கிற. ஏன்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு அலிகேஷன் வரும்ல என் மேல, இது ஏதாவது ஒன்று வேணும்னே பண்ணலாம இல்லைங்க? இல்ல பாக்குறேங்க, நான் ஒன்றும் இது பண்ணல, பாருங்க. இல்லைங்கண்ணா, நான் அந்த இது அவங்க ஏன் அப்படி ஆலோசனை அது எனக்கு தேவையே இல்லை. இல்ல இல்ல, நான் அது என்னங்கிற அந்த எனக்கு தெரிஞ்சுக்கணுங்க. நான் அதனால கியூரியாசிட்டி இல்லை அப்படின்னா நான் வந்து இதுல இன்வால்வ் ஆக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஏன்னா இது மாதிரி வந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பின்னாடி வந்து பிரச்சனை வரும். நான் அதனாலதான் அந்த இதை வந்து அந்த சீல் பார்த்தோம்னா தெரியுங்க, அதுக்கு வந்து ஒரு இது இருக்குது, போர்டு இருக்கு. ஆமா, அதெல்லாம் வந்து பிரசிடென்ட், ஆமா ஹோல்டிங், அதெல்லாம் தெரியும். அது வந்து இங்க அடிக்கிறாங்களா எங்க அடிக்கிறாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் நான். பார்த்தோம்னா அது பேக்கா இல்ல இதா அப்படிங்கிறது தெரியும். வேற ஒன்றும் இல்லை டாக்டர். நான் ஒருத்தர், நமக்கு யாருக்கும் ஆப்பனண்ட் இல்லை இல்லை டாக்டர். ஆப்பனண்ட் எல்லாம் இல்லை. ஆக்சுவலி ஒரு இன்சார்ஜா தான் இருக்காங்களா? ஆமா, இவரோட கையெழுத்தா இருக்கு. ஆனா இது அவர் கையெழுத்தானே எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நம்ம ஐடி கார்டுங்க, ஐடென்டி கார்டுங்க, ஐடென்டி கார்டு இங்க இல்ல, இங்க இல்லையா? 21 December 2010. சீரியல் நம்பர் இருக்கு. சீரியல் நம்பர் இது கொஞ்சம் எடுங்க. ஆனா கவுன்சிலோட இது இதெல்லாம் இருக்கே, சர்டிபிகேட்டே போடும்போது இதை போட டாக்டர். இது என்னங்க இது? இந்த இது கவர் வந்து நாங்க அடிச்சதுங்க. நாங்க வந்து நான் இருக்கிற பீரியட்ல வந்து இந்த இது கவர் போட்டு அடிச்சாங்க. ஆமா, சீல் இல்லையா டாக்டர்? சீல் இல்லையா? என்னமா அது? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. அதே இருக்கா இல்லைங்களா? இல்ல இப்ப அந்த கெசட்ல இல்லையே, பேர் இல்லையே. என்னங்க லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல, இங்க பாருங்க, இங்க பாருங்க, 8837 இங்க பாருங்க. அது டெலீட் ஆயிருக்கு பாருங்க. 837 இருக்கு. அதான் சொல்றேன். இப்ப டாக்டர் இங்க பாருங்க, 2000 இங்க பாருங்க, 22ல வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. இப்ப இதுல வந்து இந்த இது கிடையாது. அது இல்லாம இங்க பாருங்க, அவர் தான் போட்டிருக்காரு பாருங்க, கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்க, சவுந்தரராஜன். இந்த லிஸ்ட் வந்து எப்படி வந்ததுங்க? எதுங்க இது? கெசட் விடுறாங்க இல்லைங்க, இப்ப எலெக்ஷன் போடுறாங்கல்ல. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க? இல்ல, இது வந்து ஃபுல்லா பெரிய ரெஜிஸ்டர், இவ்வளவு பெருசா இருக்கும். ஆமா, ஓகே. அப்ப எலெக்ஷன் பேலட் அப்படி வர்றப்ப அதை வந்து உள்ள இது அப்படியே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்கா? வரட்டும், தெரிஞ்சுக்கணும். வந்ததெல்லாம் இவர் ஏதோ பண்றாரு டாக்டர். இது வந்து எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்றது வந்து உங்க பீரியட்ல தான் நடந்துட்டு இருக்குது. அதாவது நான் கேட்டபோது நான் ஆரம்பத்தில் எல்லா பயிற்சியும் கேட்டாச்சு. எப்படி ஒரு எங்க பீரியட்ல எல்லாம் நடந்திருக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிடுறேன். எப்படி இந்த மாதிரி இது பண்ண சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? ஆக்சுவலி அவங்க சொன்னது
இந்த நேம்ல வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க, அல்லது ஒரே நேம்ல தான் கொடுப்பாங்க, ஒரே நேம்ல தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்ப டெலிகேட் நேம்னா எப்படி இருந்தாலும் ரெக்கார்ட் வந்து இருக்கும் இல்லையா, நீ எப்படி நீ கொடுப்ப அப்படின்னு கேட்டபோது யார்கிட்ட கேட்டீங்க? நம்ம யாரு இவரு நிர்மல்? இது நீங்க வெளியே சொல்லிடாதீங்க, இங்க இருந்ததுனால யாருக்கு இருந்தாலும் சொல்லிது மட்டும் எனக்கு தெரியாது. கேட்டபோது அவன் அந்த மாதிரி சொன்னான், அதெல்லாம் முடியும், இது வந்து ஒரிஜினல் இதுதான் அப்படின்ட்டு. ஒரிஜினல் சர்டிபிகேட்டை வந்து இதே மாதிரி ஒரு சர்டிபிகேட் தான், இதே சர்டிபிகேட் வேற ஒரு நபரோட எடுத்தான், வேற ஒரு நபருக்கு வாட்ஸ்அப் எம்எல்ஏ வந்து எல்லாமே நான் அந்த டைம்ல வந்துதான் சரியா இருக்கும். ஓகே, அப்படியெல்லாம் அவரு ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட மாட்டாரு. ஒருவேளை இவரு இப்போ பொறுப்பேற்ற பிறகு வந்து என்னவோ பண்ணியிருக்காரு, சவுந்தரராஜன் தான் பண்ணியிருக்காரு. சவுந்தரராஜன் எப்படி, அவருக்கு எப்படி பழக்கம் அது தெரியும். ஆனா சவுந்தரராஜன் அவருக்கு வந்து பழக்கம் இருக்கு ரொம்ப. இல்லைன்னா எப்படி வாங்க முடியும்? அவர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. அவருக்கு கையெழுத்து தானே தெரியல, அதெல்லாம் கவுன்சில் இருந்தே இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ அதுதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெய்வமா என்ன இப்படி எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் பெரிய டேஞ்சருங்க. நாலாந்து சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேங்க. சொல்லிட்டு இருந்தாங்க, பட் தெரியல, அதுக்கு ஆக்சுவலி கவுன்சில் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. இல்ல இப்ப பாண்டிச்சேரியில் அன்னைக்கு சொன்னீங்க, நான் இங்க நிறைய இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. யாரு யாரு வந்து அது ஒரு குரூப், எந்த குரூப் பண்றாங்க அப்படின்னு தெரியும். நிர்மல் பண்றது இல்லை, அது மேபி இருக்கலாம், பட் கன்ஃபார்மா தெரியல. நிர்மல் வேற யாருக்கு வாங்கி கொடுத்துருக்காருல? தெரியல, உங்களுக்கு சொன்ன மாதிரி யாராவது தெரிஞ்சிருக்கா கேட்காரு. இல்ல, நமக்கெல்லாம் அந்த மாதிரி யாரையும் வந்து கான்டாக்டா இருந்தது இல்லை. எனக்கு வந்து கேண்டிடேட் எல்லாம் யாரும் வந்து ஆப்பனண்ட் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனே கிடையாது. யார் வந்தாங்கன்னா எல்லாரும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். நம்ம என்ன நமக்கு அந்த மாதிரி ஒரு குரூப்பு டீமு அந்த மாதிரிலாம் எனக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. முதல்ல இந்த போஸ்ட் எல்லாம் கூட எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏதோ ஒரு அந்த டைம் ஒரு இதுக்காக வந்து வந்தோம். எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்காது. இல்லையே, நமக்கு வந்து இப்போ ப்ராக்டிஸ் இருக்கு. நம்ம வந்து நல்ல அகடமிக் இதுல இதுலயே ஜேர்னலுக்கு வெளியே கான்ஃபரன்ஸ் போறதுக்கே நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது. இதே பாருங்க, நேற்றுக்கு திட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க, வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் போனது. அப்புறம் வந்தே ஆகணும் அப்படின்னாங்க. இப்போ இனாகிரேஷன் நான் தான் பண்ணி வச்சுட்டு வந்தேன். பண்ணிட்டு ஸ்பீச் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து சேர்பர்சன் IHMA இருக்கு, கேரளாவோட இந்தியன் ஹோமியோபதிக் மெடிக்கல் அசோசியேஷன். அம்மாய் இல்லை, இது தனி, இது வந்து தனியா வச்சு கணபதி எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் வரல, நான் எங்கேயுமே வரதில்லை. இது மாதிரி ஏதோ ஒரு ஸ்பீச்சு அந்த இதுக்கு போனா மட்டும்தான். இப்ப பெல்காம் வந்து 18th போறேன். 18th அங்க வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்கு. அப்புறம் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி சயின்டிபிக் இது அதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் பத்தல. மறுபடியும் இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு வந்து தலைவலியே இருக்குது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது டாக்டர், அதனாலதான் நான் வந்து டக்குன்னு கேட்டேன். இல்ல அப்படின்னு இல்ல, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு லிம்ஸ் வந்து வந்தது. அப்ப வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் நீங்க வந்து பண்ருட்டி அப்படின்னு ஒண்ணு உங்களை கேட்ட தெரியும்னு சொல்லி கேட்டேன் நான். அது பார்த்தா உங்க ஒய்ஃபா இருக்குது, இருவருக்கும் இல்லை. ஷாக்கிங்கா இருக்கு நீங்க சொன்னது. இல்லை ஏற்கனவே எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை டாக்டர். அது வந்து நல்லா தெரியும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் எனக்கு தெரியாம இருக்குமா? இது வந்து நான் வந்து பீரியட் விட்டு வெளியே வந்த பிறகு பாருங்க இது பண்ணியிருக்காரு. நான் எப்போ வெளியே வந்தேன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் இருந்திருக்காரு.
நான் 2009ல வந்தேன், செப்டம்பர்ல வந்தேன். இப்போ வந்து ரெஜிஸ்டாரே ஆகியிருக்காங்க. எனக்கு அதான் எனக்கு பயங்கரமா சந்தேகமா இருக்குது. எப்படா இவர் வந்து ரெஜிஸ்டார் ஆக முடியும்? இவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்க கிடையாது. இவருக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஆமா, ரிட்டையர்மெண்ட் ஆயிடுச்சு. இவருக்கு வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் கொடுத்தாங்கன்னே தெரியல. கவர்மெண்ட் வந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும். அப்படி பண்ண முடியாது டாக்டர். அவர் ஒரு ஜாப்ல வந்து அவர் கவுன்சில் ஸ்டாஃபா இருந்து வந்துட்டாரு. ஆனா இதுல எல்லாம் பாக்குறப்ப ஏதோ சம் மோட்டிவ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. யார் இது வேலை? அது நிர்மல் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா? அப்படிங்க நானும் கேள்விப்பட்டேன். ஏதோ நாகாலாந்துல இருந்து அங்க இருந்து போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து இங்க கொடுத்துக்கிறாங்களா அப்படின்னு யாரையும் சொன்னீங்க. பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு டாக்டர். அப்ப இந்த மாதிரி எத்தனை சர்டிபிகேட் கொடுத்திருப்பாங்க டாக்டர்? வந்து நடந்திருக்காது அப்படிங்கறது எது உறுதியை வச்சு சொல்றேன் தெரியுங்களா? இதுக்கு வந்து நான் போராட்டம் பண்ணவனே நான் தான். ஆமா, யாவது இல்ல இந்த இதை வந்து ரினியூவல் கொண்டுட்டு வரணும்னு சொல்லி போராடி பார்த்தோம். கடைசியில் வந்து பீட்டர் மார்டின் சொல்லி ஒரு கேஸ் போட்டாரு. கேஸ் மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு. உடனே கவுன்சில் வந்து ஆப்பனன்ட் பண்ணி அதை வந்து சென்ட்ரல் கவுன்சில் மட்டும் நடத்துக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நோட்டீஸ் கொடுத்தோம்னா இல்லைங்க. அவர் வந்து ஆஸ் ஏ ரூல் வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் இதுலையுமே ஒவ்வொரு வருஷம் வந்து பிப்ரவரி மாசம் அனுப்பணும். அனுப்பி அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு பட் வந்து ஃபைனலா அந்த லிஸ்ட் வந்து கவுன்சிலுக்கு அனுப்பணும். அதுதான் வந்து அப்டேட்டட் லிஸ்ட். இதுவரையிலும் 33 வருஷமா பண்ண கிடையாது. இதுக்காக வந்து சென்ட்ரல் கவுன்சில் இருந்து எனக்கு ஒரு என்கொயரி கமிஷன் போட்டு நானும் ரெஜிஸ்டார் உட்கார்ந்து பண்ணியிருக்கிறோம். 2007ல வந்து பண்ணியிருக்கோம். அப்படி எல்லாம் இருக்கப்ப எப்படி வந்து நடக்கும்? அதுக்குன்னு சொல்லித்தான் நாங்க வந்து புதுசா வந்து அந்த ரூல் கொண்டு வந்தோம். ரூல்னா என்ன? அது கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கி, அதாவது பிஎன்டில வர்ற டெத் லிஸ்ட் எல்லாம் வந்து சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெசல்யூஷன் போட்டு நாங்க வந்து வச்சுட்டு வரோம். நான் வந்த உடனே 23/2/2010ல வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்குது. புரியுதுங்களா? 22/2/10ல வந்திருக்குது. அதுல வந்து டெலிட்டட் லிஸ்ட பார்த்து இதை வந்து மேட்ச் பண்ணிட்டாரு. ஆமா, இது வந்திருக்குல்ல, ரிட்டர்ன் வந்து போஸ்டல் கொடுத்ததெல்லாம் வந்திருக்குதுல்ல. யாருக்கு? இல்லண்ணா, இங்க பாருங்க, போஸ்டல் வந்து போடுறீங்க, அங்க வந்து டெத்னா திருப்பி வந்து அனுப்பிச்சிருவான். அது வந்தோடனே என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இப்போ கவுன்சில்ல வந்து யார் பதிஞ்சிருக்கா யார் பதிவு இல்லை நம்ம கெஸ்டர் வந்து நம்ம போட்டு வாங்கிடுறோம். இப்போ இந்த சர்டிபிகேட்டை ஒரு பர்டிகுலரா எப்படி இஷ்யூ ஆகும்? கவுன்சில்ல உள்ள ஒப்புதல் இல்லாம எப்படி கவுன்சிலுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. இதெல்லாம் வந்து ரெஜிஸ்டாரோட வேலை. ரெஜிஸ்டாருக்கு இது மற்றவங்களுக்கு எல்லாம் பிரசிடென்ட்டுக்கோ மற்றவங்களுக்கு எல்லாம் எந்த சம்பந்தம் இல்லை. ரெஜிஸ்டார் வந்தா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட இதுல இருக்கிறனால செய்யறாரு. இப்ப ரெஜிஸ்டாரோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம முடியாது. ரெஜிஸ்டார் தான் இன்வால்வ் இருக்கணும். இல்ல அப்படின்னா இது வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட் இல்லாம எல்லாம் இருந்திருக்கும். நீங்க ஆனா இந்த நீங்க அந்த சர்டிபிகேட் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க வெளியே வச்சிருக்க அந்த பேக்கை பார்த்தோன்னே சந்தேகமே இல்லாம இது வந்து கவுன்சில் இருந்தா வந்திருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா அந்த ரேப்பர் வந்து நாங்க தான் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி அதை வந்து போட்டு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னதே அவர் சவுந்தரராஜன் தான். அவரும் அதுக்கு முன்னாடி இருந்தவர், அவரும் எல்லாரும் சேர்த்து சொன்னதுதான். ஒரு புதுசா வந்து கவுன்சில் ரெசல்யூஷன் போட்டு அதுக்கு வந்து பேக் வந்து அடிச்சு கிட்டத்தட்ட 3000 அடிச்சுமே, 3000 4000 அடிச்சுமே. அந்த கவர்ல வந்திருக்குது. அப்ப வந்து அங்க இருந்தாலும் வந்திருக்கணும் சர்டிபிகேட். அதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. அது வந்து சர்டிபிகேட் வந்து ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கையெழுத்து போட்டிருக்காரு, சவுந்தரராஜன் கையெழுத்து தான். ஆனா அது வந்து கிரீன் இங்க் இல்ல, ஆனா வந்து பிளாக் இங்க்ல போட்டிருக்காரு. இப்படி கிரீன் இங்க்ல தான் போடணும். கிரீன்ல தான் போடுவார் அவரு. அது அவர் கையெழுத்து வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஆமா, போடலாம். ஆமா, இப்ப அவங்களுக்கு கொடுத்த ஐடி கார்டுல யாருக்கு? அதுல என்னது டெலிவர் முடிஞ்சு போச்சு. எப்படி வந்து கொடுத்துருக்க முடியும்? அப்படியே கொடுத்திருந்தாலும் அது வந்து தப்பு தானே. ஐடி கார்டு வந்து அது சம்மந்தம் இல்லை டாக்டர். ஐடி கார்டுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் ஏன் டெலிவர் முடிஞ்ச பிறகு வந்து அதை வந்து யூஸ் பண்ணா அது வந்து போர்ஜரி தானே. ஆனா என்னமோ நடக்குது, பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை டாக்டர். ஆனா அப்ப நிர்மல் எவ்வளவு வாங்கினானுங்க?
வந்து கையில் கொடுத்த பிறகு 40,000 இவங்க வந்து கிளினிக்கெல்லாம் வச்சு நடத்த மாட்டாங்களா? இவங்களால கிளினிக் வச்சு நடத்த முடியாது. அது இது வேற சென்ட்ரல் கவுன்சில் வேற மெம்பரா இருக்காப்ல. அப்ப அது சொல்றதெல்லாம் உண்மையா இருக்க மாட்டேங்குது. யார் சொல்றாங்க? ரெஜிஸ்டர் தான் சொல்றாரு. அவர் வந்து ஒரு நாள் முன்னே இருக்கல சொன்னாப்ல. என்கிட்ட வந்து ஒரு நாள் பேசுறப்ப சொல்றாரு, இந்த மாதிரி நாகலாந்துல இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து இங்க வித்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. இதே பாண்டிச்சேரியில் ஒரு கவுன்சில் ஒன்று போட போறாங்களாம்ல. ஆமா, அது என்னமோ போடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி சேர்மன் இல்லை இவரு, கவுன்சில் இவரு நிர்மல். அங்கே சென்ட்ரல் கவுன்சில்ல வந்து ஹி இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி சேர்மன். சென்ட்ரல் கவுன்சில்னா சிசிஹெச் மெம்பர்ங்கிற முறையில் ஹி இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி சேர்மன். அதனால ஹி இஸ் இன்வால்வ்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல் டைப் ஆஃப் மால் பிராக்டிசஸ் ஐ திங்க். வேற யாராவது கொடுத்துருக்காப்ல இங்க இந்த மாதிரி இருக்குது. இன்னொரு 3 நேம் இருக்குது டாக்டர். நீங்க சொன்ன மாதிரி மோஸ்ட் சிமிலர்ல வந்து வெங்கட்ராமன் ஒருத்தர், சிவபிரகாசன். அது 3 தான் ஆக்சுவலா 3 நம்பர் மட்டும் தான் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆமா, என்கிட்ட வந்து கொடுத்தது டாக்டர் வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொருத்தர் வந்து என்ன சிவபிரகாசம் அப்படின்ட்டு ஒரு ஆள். 3 பேர்த்து கொடுத்தாங்க. நிர்மலா எங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காப்ல? சென்னையிலையா? ஜீரணிக்கவே முடியல. இன்னொரு டீ கொடுக்க சொல்லுங்க. டீ கொடுக்க சொல்லுங்க. ஒரு டீ சொல்லுங்க. ஏமா ஒரு டீ கொடுக்குமா? அதுல வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. நீங்க ஏங்க டாக்டர் போய் இதெல்லாம் போய் வாங்கிட்டு இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் அது ஏற்கனவே வந்து வீட்டில் இருக்கிறதுனால சரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. வேற ஒன்றும் இல்லை டாக்டர். ஆனால் அப்பா வந்து அங்கே இது சம்மந்தம் இல்லை அங்கே ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஃபெடரேஷன்ல இருக்காரு. பட் நான் ஃபெடரேஷன் விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இவங்க வந்து இவங்களுக்கு ஆதாயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து யாருக்கு அப்பா வந்து கொஞ்சம் இதில் வந்து அசோசியேஷன் வந்து இன்னொரு ஓஹோ நல்ல ஃபீல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. சரி, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போச்சு. என்ன ஆக்சுவலி வந்து டிவி இருந்தது. அப்புறம் நம்ம டிவி தான் எடுத்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிட்டு அசோசியேஷன் ஒர்க் இருக்கு. ஆனால் யாருன்னு எனக்கு தெரியலையே டாக்டர். எப்படி இருப்பாரு? எனக்கு நம்பியார் தெரியும், ரங்கசாமி தெரியும். மறுபடியும் ஒன்றும் அவ்வளோ இது தெரியாது. கொஞ்சம் ஒல்லியா இருப்பாரா? ஏதாவது ஒரு வேலை மீட்டிங்கில் பார்த்துருக்கலாம்.
ஏன் அவரே போய் எலெக்ஷன்ல நின்றுட்டு இருக்காரு? அவர் நின்று இருக்காரு. ஓ அப்படியா? ஒரு இப்ப இல்ல, ஒரு 90 பீரியட்ல நின்றுருக்காரு. அந்த டைம்ல இப்போ எத்தனை பேர் பி கிளாஸ்ல எவ்வளோ நிற்கிறாங்க? பி கிளாஸ் எத்தனை பேர் நிற்கிறாங்க எலெக்ஷன்ல? தெரியல சார், அந்த தெரியல. நான் அவர்கிட்ட கம்யூனிகேஷனே கிடையாது. ஓ அப்பாவோட இது பண்ணி அவர் எங்க இருக்காரு? அப்பா அங்க இருக்காரு. சங்கராபுரம். அது பண்ருட்டிக்கிட்டே இருக்குங்களா? விழுப்புரம். ஆமா. அம்மா வருவாங்க. நீங்க பசங்க ஒரே பையன் தான்? ஒரே பையன். பையன் ஒண்ணு, பொண்ணு? ஒரே பையன் தானே? கொஞ்சம் டைம் புரியல. இப்போதைக்கு ஒரு பையன். இல்ல இல்ல, நீங்க அப்பாவுக்கு ஒரே பையன்? ஒரே பையனா? அக்கா 2 பேர் இருக்காங்க. எல்லாம் மேரிட். அவருக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. நான் செட்டில் ஆயிடுச்சு, அக்காவும் செட்டில் ஆயிடுச்சு. எல்லாரும் ஃபேமிலி கூட இருக்காரு. டைம்ஸையும் நடத்துற அது பாட்டுக்கு அட்டகாசமாக போயிட்டு இருக்குது. அது ஃபுல்லா இங்க ஒரு அசிஸ்டன்ட், அங்க ஒரு அசிஸ்டன்ட், 2 பேர் தாங்க. இல்ல 2 பேர் இல்ல, அது ஒருத்தர் போதுன்ட்டு ஒருத்தர். அவங்க அந்த ஜேர்னல் பாக்குறதுக்கு மட்டும் தாங்க. மற்றபடி பிராக்டிஸ் ஃபுல்லா நான் தான் பாருங்க. 12 அது எங்க டைமே வட்ட மாட்டேங்குது. சும்மா ஃபுல்லா ஹெக்டிக்காவே ஓடிட்டு இருக்கு. ஈரோடு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. டாக்டருக்கு கொடுக்கலீங்களா காஃபி? இல்லாம எடுக்க மாட்டாரு. இல்ல வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்க. ஐயோ, காலையில நான் நேரத்திலே போயிட்டேன் டாக்டர். நேரத்தில் அங்கே போயிட்டு டாக்டர் அலியுமே, வெங்கட்ராமன், அவங்க எல்லாருமே போயிட்டோம். இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கு இருந்தாலும் இது வந்து ப்ராப்ளம். என்னைக்கு இருந்தாலும் இந்த மாதிரி செய்யறதெல்லாம் வந்து, இந்த மாதிரி இந்த அநியாயத்துக்கெல்லாம் வந்து நான் வந்து கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது டாக்டர். சுத்தமா பிடிக்காது. ஆக்சுவலா சவுந்தரராஜனே அவரே வந்து ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் போட்டிருக்காரு. அந்த கெசட் பாத்தீங்களா? அதுல பாத்தீங்களா, அவருக்கு வந்து கீழே வந்து சவுந்தரராஜன், ஆனா உள்ள வந்து டாக்டர்னு போட்டு வச்சிருக்காரு. அது தெரியாது அவங்களுக்கு? இருங்க ஒரே இதுலயே பாருங்க, நீங்க கடைசியில பாருங்க, கடைசி இதுல பாருங்க. அவங்களே கூப்பிடுங்க, அவங்களே கூப்பிடுங்க, அவங்களுக்கு தெரியட்டும். அவங்க ஒரு நிமிஷம் வாங்க. இல்ல மேடத்தையும் கூப்பிடுங்க. மேடத்தையும் ஒரு நிமிஷம் வர சொல்லுங்களேன். அவங்க மேடம் ஆமா. உள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்குங்களா?
இங்க பாருங்க, அவர் வந்து இல்ல இதுக்காக சொல்லிங்க, ஆக்சுவலா ரொம்ப மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தரை மாத்தி போட்டு பேரை போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமா, உங்க நம்பர் இல்ல இல்ல டெலிட்டட். இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேலட் வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும். பேலட் வந்தாலுமே இதுல வந்து இந்த லிஸ்ட் இல்லாம அவங்க எடுத்து ஒட்டி வச்சு அனுப்புறாங்க. ஆக்சுவலி அந்த இதுக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எதுங்க? இது ஃபுல்லா பண்ணது நான் தான். ஆக்சுவலி இந்த இதுக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல அது அப்படி நம்ம வந்து பண்ணக்கூடாதுங்க. அது எதுவா இருந்தாலுமே நம்ம பண்ணக்கூடாது இல்ல. அப்புறம் ரெண்டாவது வந்து இங்க பாருங்க, இந்த ரெஜிஸ்டர் என்ன அப்படின்னா, இவர் வந்து இதுவரையில வந்து சி சவுந்தரராஜன் இங்க போட்டிருக்காரு இல்லையா. ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12/2/93 அவர் வந்து டாக்டர் சவுந்தரராஜன் போட்டுச்சிருக்காரு. அப்ப உங்களுக்கு கொடுத்த மாதிரி அங்கேயும் வந்து போட்டு கொடுத்துருக்காரு. அங்கேயே அவர் ஒன்று போட்டு அவரே போட்டு எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு இதுல கெசட்ல இருக்க. ஆமா, அவர் இந்த கெசட்ல அவரு இது நேம் இருக்குதுங்க. சரி, அவரு ரெஜிஸ்டர் பண்ணிருந்திருக்கலாம் இல்லீங்களா? எப்படிங்க? எப்படி பண்ணிருக்க முடியும்? என்னங்க எப்படி பண்ணிருக்க முடியும்? சரி, அது ஒரு இஷ்யூ. இப்போ ஒரு இஷ்யூ வந்தது தெரியுமா உங்களுக்கு? என்னங்க? இப்போ காலேஜஸ்ல வந்து என்ன டாக்டர் சவுந்தரராஜன் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா? தெரியல, அதெல்லாம் விடுங்க டாக்டர், வேண்டாம். இப்போ ரீசெண்டா ஆமா, அது டாக்டர் வந்து போட சொல்லி அவர் வந்து கம்பல் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் என்ன ஆகுதுங்க? 27ங்க. இனிஷியல் வந்து டி நளினிங்களா? டீயா? டி நளினி அப்படிதான் போட்டிருக்குது. அப்படிதான் போட்டு வந்துருக்குது, டி நளினி. சரி விடுங்க விடுங்க, பாருங்க. இது எதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியல. இதுல என்னத்தை வரப்போகுது? இதெல்லாம் ரொம்ப ஆன்டி சோஷியல் பிஹேவியர். இவங்க பண்றது இல்லாம எல்லாத்தையும் வந்து சும்மா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தலைவலி. ஒரு நம்ம பதவியில் இருந்தாலுமே நம்ம வந்து விலகி வந்துட்டா நிம்மதியா இருக்க முடியாது. எதுங்க? இல்ல இல்ல, அது வந்து சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹோமியோபதியில வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் என்கொயரி வச்சாங்கன்னு சொன்னல டாக்டர். அவங்க நான் இப்ப நான் சொன்னல, பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து எடுத்ததை விட்டுட்டு இவங்க பண்ண பழைய ரெஜிஸ்டர் எடுத்து உள்ள போட்டாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் நான் போய் கெசட் வாங்கி பார்த்தேன். நான் கெசட் பார்த்தா பழைய புக்கு அப்படியே பெருசா வந்திருக்குது. அந்த இது அப்படியே பெருசா அந்த இதை ரெனியூவல் பண்ணது போடல, இவங்க வந்து மாத்தி போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனால நான் எனக்கு தெரிவிக்கணும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு என் மேல வந்து ஒரு எங்க இதுக்கு வந்து ஒரு என்கொயரி கமிஷன் வச்சு அங்க வந்து பண்ணி 1 மாசம் வந்து பண்ணி கொடுக்குறேன்னு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்த பிறகு மறுபடியும் வந்து இவங்க அதை விட்டுட்டு எடுத்து இதை வந்து பழத்தை போட்டுன்னா அது நமக்கு நாளைக்கு. அதனால நான் வந்து ப்ரிகாஷனா வந்து எனக்கு கொடுத்துட்டேன். நான் எனக்கு வந்து நான் ப்ரொடெக்ஷன் பண்ண. ஆமா, நான் எதுங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்களா டாக்டர் பேப்பர்ல, அந்த ரெசல்யூஷன் போட்டு வச்சிருந்தோம். அதாவது இந்த வந்து இப்ப அவர் கம்யூனிகேஷன் எல்லாம் திரும்பி திரும்பி நிறைய வந்துருது. அதனால இனிமேல் வந்து ஓட்டு அடிக்கிறது வந்து அங்கிருந்து வரவங்களை மட்டும் தான் இது பண்ணுவோம், மீதி இருக்கிறத அன்னோன்னு வச்சிருது. அது வந்து ரெஜிஸ்டர் வந்து தூக்க மாட்டாங்க. என்னைக்கு வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்றாரோ அப்ப வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க. அதனால பேப்பர்ல ஒரு செப்பரேட் இன்டிமேஷன் கூட உங்களுக்கு வந்திருக்குமே, ரினியூ பண்ணி உங்களை அட்ரஸ் எல்லாம் அனுப்பி சொல்லி. இல்ல, உங்களுக்கு செப்பரேட் லெட்டரே வந்திருக்கும். ஆமா, அந்த பக்கம் அந்த இதை முடிச்சுட்டு இவங்க வந்து பழசத்துக்கு போறதா சந்தேகம் வந்துருச்சு. அப்ப வந்து நம்ம பண்ணதை இவங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால வந்து நோட்டிபிகேஷன் நான் வந்து பேப்பர்ல கொடுத்துட்டேன். இதுதான் ஆக்சுவலா வந்து பேப்பருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. பேப்பருக்கு வந்து நான் கொடுக்க வேண்டியது, ஏன்னா நான் தெரிவிச்சுக்கிறேன் இல்லையா, என்னோட ப்ரொடெக்ஷன் பார்ட் வந்து பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன டாக்டர், இதெல்லாம் சாதாரண விஷயம். அது நீங்களே நினைச்சு பாருங்க. இதனால நாளைக்கு வந்து ப்ராப்ளம் வந்து அப்படின்னா இட் இஸ் லைக் ஸ்பெக்ட்ரம் இது மாதிரி வந்து நிற்கும். வருமா வராதா? அதுலயே நம்ம ஏன் பொறுப்பு எடுத்துக்கணும்? இதே வந்து என்னோட கியூரியாசிட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நான் அதுதான் அவ்வளவு இது ஆர்வமா கேட்டேன். நான் கொண்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி. இது வந்து முழுக்க முழுக்க அவர் சவுந்தரராஜனோட கையெழுத்து. ஆனா வந்து இப்படி அப்படி போட்டு அப்படி அந்த இதை மாத்தி விட்டு போட்டிருக்காரு. கையெழுத்து அதே தான். அந்த இதுல பாத்தீங்கன்னா அப்படி போட்டு சுழிச்சு அதே இது அப்படி போட்டிருக்காரு. என்ன கிரீனிங்
எனக்கு தெரியும், பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு சின்ன பிள்ளைனா கூட அப்படியே தெரியும் டாக்டர். ஃபர்ஸ்ட் கிளாஸாக அப்படியே கட கட கடன்னு தெரிஞ்சிடும் எங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். எனக்கு நிர்மல் மேலே முதல்லயே டவுட்டு. நிர்மல் மேலே முதல்லயே கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிடுறாரு, ரெஜிஸ்டரே சொல்லியிருக்காரு. ரொம்ப நாளாக நடக்குதுண்ணா. ரொம்ப நாளாக என்ன இந்த நாலாந்த சர்டிஃபிகேட் விட்டுக்கிட்டு இருக்காருல. எனக்கு வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து அவர் வந்து கேஷுவலாக ஏஎம் எல்லாம் பண்ண முடியாது. இல்ல பண்ண முடியாது. என்னது எம்டிஏஎம் எதுல பண்ணிருக்காங்க? பண்ண முடியாது. எம்டிஏஎம் வந்து பண்ணவே முடியாது டாக்டர். எம்டி பண்ணலாம். எம்டி வந்து நான் என்னதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இல்லைங்க. ஆமா எம்டி யாருக்கு அப்படி? எம்டி இப்பதான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்ன பண்ணிருக்க முடியாது. போஸ்ட் கிராஜுவேஷன் நாங்க வந்து எக்ஸ்டர்னல் முடிச்சுட்டு வந்த பிறகுதான் நாங்க தானே ஃபர்ஸ்ட் கேண்டிடேட். நான் 3வது கேண்டிடேட். ஆமா நான் 3வது 4வது கேண்டிடேட் என்னமோ. ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் அதுக்கு அடுத்தது. அதுக்கு பிறகு வந்து பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. எம்டி பண்ணி வச்சிருக்காங்களா? எம்டி ஏஎம் எல்லாம் பண்ண மாட்டாங்க டாக்டர். அது இந்த அன்னசரி குவாலிஃபிகேஷன்லாம் வேண்டாம் டாக்டர். எல்லாம் தூக்கிறீங்க. நீங்க கூட எம்டி ஆல்டர்னேட்டிவ் போட்டிருக்கிறத பார்த்தேன், அங்கே போட்டிருக்கேன். அதெல்லாம் வேண்டாங்க. நம்ம டிகிரி என்னவோ அதை வச்சு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் வந்து ஆக்சுவலாக வந்து எல்எல்பியில் செகண்ட் இயர் டிஸ்கன்டினியூ பண்ணுவேன். லால பிஏ சைக்காலஜி முடிச்சிருக்கேன். இப்போ டிஹெச்எம்எஸ் பேசிக் குவாலிஃபிகேஷன். ஆனால் இதுல எல்லாம் எதையுமே போடுறதில்ல, வெறும் எம்டி ஹோம் அவ்வளோ. சரி பிஹெச்டி போடலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, பண்ணுங்க. அதெல்லாம் கூட சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து நீங்கள் அது வந்து ஓகே. அதெல்லாம் வந்து பிஹெச்டி அப்படின்னா ஒரு நீங்கள் ஒரு டிகிரி வித் பிஹெச்டின்னு போட்டால் ஓகே. சரி டாக்டர், உங்களுக்கு வேற பேஷண்ட் வேற அது ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. இன்னொரு நாளைக்கு வர்றேங்க. இது வேர்ட்லயே இது பண்ணிக்கிறீங்களா பேஷண்ட் எல்லாம்?